நான் ஃபிஷ் மட்டும் வித்து உங்கள்ட்ட 1 லட்ச ரூபா சம்பாரிச்சு காட்டுறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். ஆனா இப்ப இதுல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டுங்க. என்னடான்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இந்த ஒரு 2 வெரைட்டி கப்பி செத்து போச்சுங்க. நான் வளர்த்த ஃபிஷ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாஸ்கோ ப்ளூ தாங்க. இப்ப செத்து போச்சு, இருந்தாலும் அதுக்கிட்ட ஒரு 100 குட்டி எடுத்துட்டேன். ஆனா இவ்வளவு நாள் வளர்த்துட்டு இப்படி செத்து போனா கஷ்டமா இருக்குங்க. எல்லாம் எப்படி செத்துச்சுன்னு கடைசியா சொல்றேன். நம்ம 1 லட்ச ரூபா சேர்க்க போறோம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த பொட்டி வாங்கிருக்காங்க. இந்த பொட்டி வச்சு என்னடா பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, ஆளு தான் பார்க்க சிறுசு ஆனா பண்ற வேலை பெருசு. இந்த பொட்டியில நம்ம ஒரு நாளைக்கு 50 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரையும் போடலாம். நம்ம எவ்வளவு போடுறோமோ அந்த அமௌண்ட் இந்த பொட்டியில இருக்கும். நம்ம ஸ்கெட்ச் வச்சு அடிச்சிடணும். எப்ப நம்ம எல்லா நம்பரையும் அடிக்கிறோமோ அப்ப அந்த பொட்டியில 1 லட்ச ரூபா இருக்கும். அதுக்குன்னு சும்மா அடிக்காதீங்க, காசை உள்ள போட்டுட்டு அடிங்க. இப்ப நம்ம பானைக்குள்ள எவ்வளவு இருக்குன்னு பாத்துடலாமா? நம்ம முன்னாடி எண்ணி பார்த்ததை விட இந்த வாட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல. 500 நோட்லாம் இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் எல்லா 500 நோட்டையும் உள்ள போட்டுடலாம்னு சொல்லிட்டு எல்லா 500 நோட்டையும் ஒன்னொன்னா உள்ள போட்டுட்டு 500 உள்ள நம்பரை மட்டும் ஸ்கெட்ச் வச்சு அடிச்சிட்டேன். அப்புறம் மீதி உள்ள அந்த 50 ரூபா 200 ரூபா 100 ரூபா இது எல்லாத்தையும் போட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ ஒரு காவாசி கூட அடிச்சிருக்க மாட்டேன். ஆனா அதை பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் காசு எல்லாம் சேர்த்து வச்சது இல்லைங்க. மணி சேவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த போட்டியில உள்ள எல்லா நம்பரையும் நான் அடிச்சு அது வரைக்கும் என் கோலை ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டிட்டே இருக்க போறேங்க. தடுக்க அந்த கடவுளே வந்தாலும் முடியாது. நம்ம கபிசை யாரும் திறந்து போட்டாங்க போல, அது வெயிலே காஞ்சி செத்து போச்சுங்க.